நான் ரெண்டு விஷயத்த தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் விஷயம், மொபைல் போன்ல இன்னைக்கு எல்லார் கையிலும் மொபைல் போன் வந்து ஈஸி ஆக்சஸ். எல்லாருக்கும் இந்த 12 வயசு பையன் 13 வயசு பையன் கூட முதல்ல மொபைல் போனை கையில வச்சிருக்கா. அது ஈஸியா இந்த தடை செய்யப்பட வேண்டிய சேனல்கள் வந்து அவங்க பாக்குறாங்க. ரெண்டாவது சினிமா, அந்த ஐட்டம் நம்பர் அப்படின்னு ஒன்று போடுறாங்க பாருங்க. கேவலமான பாடல்கள், கேவலமான வரிகள், கேவலமான உடை, கிட்டத்தட்ட உடையே போடாம டான்ஸ் ஆட கேட்டா எங்க சுதந்திரம், நாங்க ஆடுவோம் அப்படின்றாங்க. ரேப் மாதிரி ஒரு தவறு செஞ்சு ஒருத்தன் கையங்களவுமா மாட்டினான்னா அவனுக்கு போலீஸும் சட்டமும் கொடுக்குற தண்டான ஒண்ணு இருக்கு. அதான் போவான், ஜெயில வருவான், மெதுவா கேஸ் வாங்கிட்டு உள்ள போறான். அந்த இடத்துல உழுவும் பாருங்க அடி, அந்த அடி இருக்கு பாருங்க, அவன் லைஃப் லாங் அந்த தப்பா திருப்பி பண்ண மாட்டான். இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு சமுதாயம் தண்டனை கொடுக்கலையோ அன்ன வரைக்கும் இந்த குற்றங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். நீங்க தடுக்கவே முடியாது. பெண்கள் பாதுகாப்பு என்பது சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு ஆண்மகனின் கடமை. ரோட்ல ஒரு பொண்ணு வெளியில போச்சு அப்படின்னா அந்த ரோட்ல இருக்க எல்லா ஆண்மகன்களோட கடமை அந்த பெண்ணோட பாதுகாப்பு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. பெண்கள் பாதுகாப்பு, இந்த எலெக்ஷன் நம்ம சொல்லணும்னா பெண்கள் பாதுகாப்பு தான் ஒரு மிக முக்கியமான ஒரு மையமாக வச்சு நடந்த இந்த எலெக்ஷன் தான். அதையே மையமாக வச்சு பேசிதான் தாவேக ஆட்சிக்கு வந்ததுன்னு நம்ம சொன்னா கூட அது மிகையாகாது அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்ப அவங்க ஆட்சிக்கு வந்த சில நாட்களாகவே அந்த பெண்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மிருகத்தனமான செயல்கள் நடந்து சில சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. சில இதில் அவங்க கட்சிக்காரர்கள் மேலேயுமே பழி சாட்டப்பட்டது. அப்போ இந்த குற்றங்கள்லாம் பார்க்கும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க தானே சொன்னீங்க வந்த முதல் நாள்ல இருந்து எல்லாரும் சரி பண்ணிடுவோம், இதற்கு முன்னாடி திமுக அரசு தான் காரணம் சொல்லும் போது வாட் யூ செட் அப்ளைஸ் டு யூ, நீங்கள் என்ன சொன்னீர்களோ அது உங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்து குறை சொன்னாங்க. சட்டம் ஒழுங்குங்கிறது ஒரு நாள் அது ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க அப்படி மாத்தி பேசுறீங்க, ஒரு நாள்ல சீர்திருத்த முடியாது, நாங்களா காரணம், தனி மனித ஒழுக்கம் தான் முக்கியம், எல்லா பெண் பிள்ளைகளையும் அவங்க அம்மா அப்பாவையும் கொஞ்சம் பார்த்துக்கணும், இப்படி எல்லாம் பல பேர் பலவாறு பேசினாங்க. நீங்க இன்னைக்கு சொல்ற இந்த விளக்கத்தை நான் தப்பு அப்படின்னு சொல்லல. ஆனா அந்த விளக்கம் முந்தின அரசுக்கும் பொருந்தி இருக்கணும். எல்லா இடத்துலயும் போலீஸ்காரங்களை வைக்க முடியாது, எங்கெங்கோ நடக்கிற ஒரு சம்பவத்துக்கு அரசாங்கம் பொறுப்பாக முடியாதுன்னு சொல்லும் போது இல்ல, அரசாங்கம் தான் பொறுப்பு, எல்லா இடத்துலயும் போலீஸ் வச்சிருக்கணும், அவங்க என்னவும் பண்ணுவாங்க, ஆனால் போலீஸ் வச்சிருக்கணும், பாதுகாப்புக்கு அரசாங்கம் தான் பொறுப்புன்னு நீங்க அன்னைக்கு பேசுறீங்க. இன்னைக்கு அதே நீங்க ஆட்சிக்கு வந்த போது மாற்றி பேசுறீங்க. அப்போ அரசியல் தொடங்கி ஆட்சிக்கு வந்த சில நாட்கள்லயே உங்களோட ஒரு மிக பல ஆண்டுகளாக அரசியல்லே ஊர்ன ஒரு கட்சி மாதிரி நீங்க உங்களோட பிஹேவியர் இருக்கு. ஆனா நான் இப்பவும் சொல்றேன், தனி மனித ஒழுக்கம் தான் மிக முக்கியம், அரசாங்கத்தால எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாதுங்கிறது என்னோட ஸ்டாண்டும். ஆனா அது தெரிஞ்சிருந்தும் மிக கேவலமாக, அற்பமாக, சிறுபிள்ளைத்தனமாக நீங்க பண்ண அந்த அரசியல் இருக்கு பாருங்க எலெக்ஷன் சமயத்துல, அது கேவலமாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது மாற்றுக்கருத்தே கிடையாது. அன்றைக்கு நீங்க சொன்னது தப்பு, இன்றைக்கு நீங்க சொன்னதுனால நீங்க அனுபவிக்கிறீங்க, அதுக்கும் நான் உங்க மேல பழி போடல. ஆனால் நீங்க அந்த அரசியலுக்காக பண்ணீங்க பாருங்க, அந்த கேவலமான அற்பமான விஷயம் இன்றைக்கு உங்களுக்கு பூமராங் ஆகுது. அதனால முற்பகல் பிறர்க்கு என்ன செய்யும், பிற்பகல் தமக்கு தாமே விளையுமாங்க. அது மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு இது நடக்குது. அதான் விஷயம். பல விஷயங்கள் நடந்தால் இப்போ இன்றைக்கு ஒரு ரீசெண்டான ஒரு விஷயம் நடந்தது. வட மாநிலத்தை சேர்ந்த பீகாரை சேர்ந்த ஒரு 3 வயது சிறுமி இங்க பொழைப்புக்காக அவங்க அம்மா அப்பா வரும்போது இங்க அதே பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒரு மனித மிருகத்தால் வேட்டையாடி கொல்லப்பட்டது ஒரு மிக வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தனி மனித ஒழுக்கம் எங்கே போகிறது? அரசியல் தூக்கி உடப்புல போடுங்க, அவனுக்கு இருப்பானுங்க, இன்னைக்கு இல்லாம போவான், அவங்களால நமக்கு நல்லது நடக்கவே நடக்காது. இவர் சிஎம் வந்தாலும் சரி, அவர் சிஎம் வந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட மனுஷத்துல விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஒரு 3 வயது குழந்தை, அதை பார்க்கும்போது ஒரு 3 வயசு குழந்தைய பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆசை வரும்? அதை தூக்கி கொஞ்சணும் அப்படின்னா அது பணக்கார பிள்ளையா இருந்தாலும் ஏழை பிள்ளையா இருந்தாலும் 3 வயது குழந்தைங்கும் போது இறைவன் கொடுத்த ஒரு இறைவனோட மிக அழகான படைப்புங்கிறது குழந்தை தான். எல்லாரும் இயற்கையுமாங்க, ஒரு ஃபிளவருமாங்க, அது எதுவுமே இறைவனோட மிக அழகான படைப்பு அப்படிங்கிற ஒரு குழந்தை தான். அது ஒரு 3, 4, 5 வயசு வரைக்கும் அது ஒரு இன்னசென்ஸ் இருக்கும் பாருங்க, அந்த ஒரு தூய்மையான மனம். அதை நீங்க பார்க்கும்போது நமக்கு என்னதான் எவ்வளவுதான் துன்பம் எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் அந்த மூஞ்சியை பார்த்து சிரிப்பை பார்க்கும்போது நமக்கு எல்லாம் மறந்துடும். அப்படி ஒரு 3 வயது பச்சிளம் குழந்தையை ஒரு 19 ஒரு மனிதன் நாய் வேட்டையாடி கொண்டிருக்கு. அப்போ இதை நம்ம பார்க்கும்போது ஏன் இதெல்லாம் இந்த கடந்த இப்ப ரொம்ப நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப இது ஏன் நடக்குது? முன்னாடி நடக்கலையா? முன்னாடி நடக்கல, ரொம்ப எங்கேயோ முன்னோன்னு நடந்திருக்கும். இப்ப அதிகமாக ஏன் நடக்கின்றது?
அப்ப அதுக்கான காரணம் என்ன நம்ம பார்த்தாகணும். அரசியல்வாதிகளை மட்டும் நம்பி நம்ம ஒன்னும் கிழிக்க முடியாது. அவங்கள ஒன்னும் கிழிச்சதும் கிடையாது, இனி கிழிக்க போறதும் கிடையாது. அதான் நிதர்சனமான உண்மை. நான் ரெண்டு விஷயத்த தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் விஷயம், மொபைல் போன்ல இன்னைக்கு எல்லார் கையிலும் மொபைல் போன் வந்து ஈஸி ஆக்சஸ். எல்லாருக்கும் இந்த 12 வயசு பையன் 13 வயசு பையன் கூட முதல்ல மொபைல் போனை கையில வச்சிருக்கான். அது ஈஸியா இந்த தடை செய்யப்பட வேண்டிய சேனல்கள் வந்து அவங்க பாக்குறாங்க. கேட்டா இதை எதிர்த்து வழக்கு போட்டா, இதை தடை பண்ணாலோ கோர்ட் வரைக்கும் என்ன சொல்றாங்க, அது அவங்க விருப்பம். என்ன விருப்பம்? மனிதனை மிருகமாக்கக்கூடிய செயல்களை காண்பிக்கின்ற ஒரு விஷயத்தை பார்த்து அவங்களுடைய தவறான எண்ணங்கள் தூண்டப்படக்கூடிய விஷயத்த தடை செய்ய வேண்டுமா கூடாதா? இது எப்படி சாவறதுக்குன்னா, அவன் கொலைலாம் பண்ணல, அவன் குத்திட்டான், நீ செத்ததான் மிஸ்டேக், அவன் குத்துனே தப்புன்னு சொல்லாதங்க மாதிரி இருக்கு. இந்த சேனல்கள் எல்லாம் தடை செய்து அந்த மொபைல் அக்சஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இந்த ஆக்சஸ்னாலதான் அந்த கொலைகள்லாம் நடக்குது. ஆமா, நிச்சயமாக அதனாலதான் நடக்குது. குடி போதை இதற்கு ஒரு அடிஷன் தான். இதற்கு ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் தான் குடி போதை, கஞ்சா எல்லாம். கஞ்சா போடுறதுனால ஒரு தம்பி ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீங்க. அவனுக்கு அதுக்கு மெயின் தூண்டுதல் வந்து அவன் கையில இருக்க அந்த மொபைல் போன். ரெண்டாவது சினிமா, அந்த ஐட்டம் நம்பர் அப்படின்னு ஒன்று போடுறாங்க பாருங்க. கேவலமான பாடல்கள், கேவலமான வரிகள், கேவலமான உடை, கிட்டத்தட்ட உடையே போடாம டான்ஸ் ஆட கேட்டா எங்க சுதந்திரம், நாங்க ஆடுவோம் அப்படின்றாங்க. அது நம்ம முதல்வர் நடிச்சாரு பாருங்க ஒரு பாட்டு, டேடி மம்மி வீட்டில் இல்ல தடை போடு, இப்படியாமையா பாட்டு போடுவீங்க. அன்னைக்கு அப்படி பாடுற அந்த உத்தமர் இன்றைக்கு தூய சக்தியா வந்து நிக்கிறாரு. தூய சக்தி நம்ம அவர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த பாட்டெல்லாம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் மறந்து போச்சு. இப்படியும் பாடிக்கிறாங்க. ஆனா தனி மனித ஒழுக்கம் இருக்கணும். தனி மனித ஒழுக்கம் உங்களுக்கு எல்லாம் வந்திருந்தால் இப்படி ஒரு பாட்டுல நீங்க நடிச்சிருக்க மாட்டீங்க, பாடவும் விட்டுருக்க மாட்டீங்க. உங்களுக்கு அன்னைக்குன்னா தனி மனித ஒழுக்கம் எப்படி உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு வரணும் நீங்க எதிர்பார்த்தீங்க? எப்படி வரும்? சமுதாய சீரழிவுக்கு காரணம் கூடிகிடிலாம் பின்னாடி தாங்க. ரெண்டே விஷயம். ஒண்ணு மொபைல், ஃபர்ஸ்ட் மொபைல். அது எல்லார் கையிலிருந்து எல்லாத்தையும் கெடுக்குது. அதுல தடை செய்யப்பட்ட விஷயங்களை தடை செய்துதான் ஆக வேண்டும். நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துறோம். ரெண்டாவது சினிமா. சினிமாவில் இருந்து எந்த ஒரு நன்மையும் பிறந்தது இல்லைங்க. அது மட்டும் நல்லா புரிஞ்சு, எந்த ஒரு நன்மையும் பிறந்தது இல்லை. என்டர்டெயின்மெண்ட்ங்கிறது ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல அரை மணி நேரம் பார்த்தா என்டர்டெயின்மெண்ட், 20 மணி நேரம் அந்த நாக்க தொங்க போட்டு பார்த்தா அது என்டர்டெயின்மெண்ட்ல. அது ஒரு கேவலமான விஷயம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க குறைய போடுறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமா பெண்களை சித்தரிக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பெண்களை ஒரு போக பொருளாக காமிக்க முடியுதோ அந்த பொம்பளை தான் பெரிய ஹீரோயின். அதான் நிலைமை இன்னைக்கு. ஒரு ஐட்டம் சாங் அவங்க 5 கோடி வாங்கினாங்க. ஐட்டம் சாங்குக்கு 5 கோடி தானங்க கொடுக்க முடியும். 5 கோடி ரூபா ஒரு பாட்டுக்கு வாங்கிட்டு போறோம். அவங்க காசை வாங்கி பாக்கெட்ல போறாங்க, என்ன செஞ்சிருவாங்க. ஏன்னா சமுதாயத்தை தூக்கி தோல்ல வச்சு சுமக்கிற மாதிரி பேசிடுவாங்க. அப்படி பாடல்கள் நடிச்சு இவங்க நாங்களும் பெரிய உத்தமர்கள், சமுதாயத்தை என்னெல்லாம் நடக்குது பாருங்க இவங்களும் பேசிடுவாங்க. உயர் பதவிகளுக்கும் போயிருவாங்க. ஆனா நீங்கள் நானும் ஒரு செகண்ட் அதை யோசிக்கணும். ஏன் குற்றங்கள் நடக்கிறது அப்படின்னா சினிமாவும் இந்த கையில இருக்க மொபைலும் தான் காரணம். ஏன் இந்த குற்றங்கள் நடக்குது மெயின் காரணம் கையில இருக்கிற மொபைலும் சினிமாவும் தான். சமுதாயத்தில் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. ஆனா ஒரு நிதர்சனமான உண்மை. நான் பெரம்பூர் எல்லை மாவட்டத்தில் ஒரு வீடியோ காமிக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து இன்னொருத்தன் அடிச்சே கொள்றான். அதெல்லாம் தடுக்கிறாங்க. மலை மாதிரி இருக்கான், தூக்கி வீசி அடிச்சே அடிச்சு கொண்டுட்டான் அந்த ஆளை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா, அவன் வீட்டு பொண்ணு மேல கை வச்சுட்டான் இந்த ஆளு அப்படின்னு. என்ன ரீசன்? அவன் வீட்டு பொண்ணு மேல கை வச்சுட்டான் அப்படிங்கிற ஒரு ரீசன். நான் இன்னைக்கு சொல்றேன், வயலண்டா அவங்கன்னு அவங்க சொல்ல. அந்த காலங்களில் நீங்க பாத்தீங்கன்னா, நெல்லை மாவட்டத்தில் இருந்தவன், அந்த காலத்துல உங்க குடும்பத்துல உள்ள ஒரு பொண்ணு மேல ஒருத்தர் கை வச்சுட்டான் அப்படின்னா அதோட இம்ப்ளிகேஷன், அதோட விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். அப்படி ஒரு 4 சம்பவம் தான். 5வது சம்பவத்துல யாருமே அந்த வீட்டு பொம்பளைங்க மேல கை வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. இன்னொன்னு, நான் வளர்ந்த காலங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப பகையின் இருக்கும். நெல்லை மாவட்டம் எடுத்தீங்கன்னா ஜாதி சண்டை கூட நடக்கும். ஆனாலும் இந்த ஜாதி சண்டைக்கு அந்த ஜாதிக்கு சண்டை நடக்கும். இந்த ஜாதியை சேர்ந்த பெண் அந்த ஜாதிக்குள்ள அந்த ஜாதி இருக்கிற தெருவோடி போய் அங்க போய் ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு வருவா. பொம்பளை பிள்ளைங்களுக்கு பிரச்சனை நடக்காது. பாளையங்குட்டை மாநகர்லாம் நான் சொல்றேன், நான் கண்ணால பாத்திருக்கேன். இல்ல, பொம்பளை பிள்ளைட்டா வீரங்க இதே வார்த்தையை சொல்லுவாங்க. பெண்களை வந்து பொம்பளை பிள்ளை நீங்க ஒரு விஷயம் கேலி பண்ணாலும், பொம்பளை பிள்ளை மேல கை வச்சாலும் உங்களை வந்து ஒரு கேவலமான ஒரு அற்ப புழுவா பார்ப்பாங்க. ஆம்பளை வெட்டிட்டு அது கூட வேற விஷயம். பொம்பளை மேல வச்சு மனுஷனால அப்படிமா. அதுதான் அந்த சமுதாயம் ஒரு கொடுத்த ஒரு ரெகக்னிஷன். சரிங்களா? அதனால அந்த ஊர்ல இப்ப உங்க போயிட்டு ஒரு எந்த சமுதாயத்து பொண்ணு செயல் கேள்வி பண்ணுவா அப்படிமா, யார் உங்க சொந்தக்காரன், உங்க ஜாதிக்காரன், உங்க மாமா, உங்க பெரியப்ப, உங்க சித்தவங்க முடிச்சு பொம்பளை பிள்ளைகிட்ட என்ன பேச்சு பேசுற நீ, மரியாதை தெரியவனா போல அப்படின்னு அவங்க திட்டி அனுப்புவாங்க. அப்ப அந்த பொண்ணு சுதந்திரமா அங்க போயிட்டு வரும். இது நடந்தது அந்த காலத்துல ரொம்ப எல்லாம் கிடையாது. 30-35 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் சொல்றேன். அப்ப பெண்கள் அந்த பாதுகாப்பு இருந்துச்சு. இன்னைக்கு சமுதாயத்துல எங்க இருக்கு? ரெண்டாவது, இன்னொரு மிக முக்கியமான விஷயம்,
பாளையங்கோட்டை சிறைச்சாலைன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து பெரிய பெரிய அக்யூஸ்ட் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற சிறைச்சாலை. அதுல கேவலமான வேலைகள் சொல்லுவாங்க பாருங்க. அக்யூஸ்டோட துணி துவச்சு போடுறது, பாத்ரூம் கிளீன் பண்றது, சில வேலைகளை கேவலம் அப்படின்னு ஜெயில சொல்லுவாங்க. அந்த கேவலமான வேலைகளை யார் தெரியுமா செய்வா? பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போறவங்க கிடையாது, சின்ன திருட்டு பண்றவங்க கிடையாது, ரேப் பண்ணிட்டு உள்ள போறான் பாருங்க, அவனை தான் உள்ள கேவலமான வேலைகளை செய்வான். அதே மாதிரி ரேப் பண்ணி அக்யூஸ்டா ஒருத்தன் உள்ள போனா கண்டிப்பா அடி வாங்குவான் இருக்கிற கைதிகள்னால. பொம்பளை பிள்ளைகிட்ட போய் வீரம் காமிச்சிருக்கான் பாருன்னு எல்லா கைதிகளும் சேர்ந்து அவங்க அடிப்பாங்க. அடி வாங்குறதுங்கிறது ஒரு ரொட்டீன். அப்போ ரேப்ப சமுதாயம் எவ்வளவு கேவலமா ஜெயில இருக்க கைதி கெட்டவன் நீங்க சொல்லுவீங்க, அவங்க கூட ரேப்ப கேவலமா பார்த்த சமுதாயம் தான் இது. இன்றைக்கு பாருங்க, சமுதாயம் வந்து ரேப்ப தப்பா பார்த்துனால அதுக்குள்ள பனிஷ்மெண்ட்டை சமுதாயமே கொடுக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நீங்க என்னவும் சொல்லுங்க, ஒரு தவறு ரேப் மாதிரி ஒரு தவறு செஞ்சு ஒருத்தன் கையங்களமா மாட்டினான்னா அவனுக்கு போலீஸும் சட்டமும் கொடுக்குற தண்டனை ஒண்ணு இருக்கு. அதான் போவான், ஜெயில வருவான், மெதுவா கேஸ் வாங்கிட்டு உள்ள போறான். அந்த இடத்துல உழும் பாருங்க அடி, அந்த அடி இருக்கு பாருங்க, அவன் லைஃப் லாங் அந்த தப்பா திருப்பி பண்ண மாட்டான். எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு. ஊர்ல பொண்ணை கேலி பண்ணா என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல, சிட்டிக்குள்ள கிராமங்கள்லாம் கிடையாது, நகரங்களுக்குள்ளேயே அந்த ஏரியால ஒரு கம்பளை கட்டி வச்சிருவாங்க. அவங்கள வர்றவன் போறவங்க செருப்பால் அடிப்போம், வர்றவன் போறவங்க அடிக்கணும் கண்டிப்பா. உங்களுக்கு ஏன் எதுக்கு கெட்டி வச்சுன்னா நீ அடிச்சுட்டு போகணும். நீங்க 10 அடியா அடிக்கிறீங்களோ இல்லை, ஒரு அடியாச்சும் கண்டிப்பா அடிக்கணும். அப்போ அந்த ஊர் முன்னால வச்சு உங்களை அடிச்சு அடினா பயங்கரமா அடியா கூட இருக்கலாம், சாதாரண கூட கண்டிப்பா கெட்டி வச்சு 1.5 மணி நேரம் அடிச்சு தான் அதுக்கப்புறம் போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஒரு சமுதாயத்தின் மேல் ஒரு பயம் இருக்க வேண்டும். சட்டத்தின் மேல் பயம் இருக்கிறது ஒரு பக்கம், சமுதாயத்தின் மேல் பயம் இருக்க வேண்டும். சமுதாய பயம் இருக்கா? இல்லவே இல்லை. சமுதாயம் தட்டி கேக்குதா? இல்லவே இல்லை. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தட்டி கேட்கறாங்களா? இல்லவே இல்லை. சித்தப்பா பெரியப்பன் அந்த காலத்துல நெல்லை மாவட்டங்கள்ல நீங்க வன்முறையான மாவட்டம்னு எல்லாரும் சொல்லுவீங்க. அந்த வன்முறைக்கான காரணம் பாத்தீங்கன்னா குடும்பம். அதுல வந்து ஒரு 50-60% காரணம் என் குடும்பத்து பெண்ணை கேவலமா பேசிட்டேன், என் குடும்பத்து பொண்ணு மேல கை வச்சிட்டாங்க. சித்தப்பன் பெரியப்பன் மாமன் முதற்கொண்டு யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. சமுதாயம் அவனுக்கான தண்டனையை அவனுக்கு கொடுக்கும். போலீஸ் கொடுக்குறே, சட்டம் கொடுக்குறது பக்கம், சமுதாயம் அவனுக்கான தண்டனை கொடுக்கும். இன்னைக்கு இருக்குதா? சந்தோஷமா போறான். எவனாச்சும் ஒரு ஒண்ணும் நடக்கல, எல்லாரும் வெளியே வச்சு போலீஸ் தான் அவங்க என்கவுண்டர் பண்ணும். போலீஸ் இருக்கு அவங்க என்கவுண்டர் பண்ணும். போலீஸ் சட்டப்படி நடக்கிறதுக்கு இருக்கு. ஓன் தங்கச்சி, ஓன் பெரியப்பா பிள்ளை, ஓன் சித்தப்பா பிள்ளை, ஓன் மாமன் பிள்ளை, ஓன் அத்தை பிள்ளை, உன்னோட வீட்டு பிள்ளை, ஓன் பேத்தி ஒருத்த கை வச்சுட்டா நீ சும்மா பாத்துக்கிட்டு இருந்த அப்படின்னா நீ ஒன்னு ஆண்மகன். நீ எங்க ஒரு ரிட்டாலியேஷனோ ஒரு கோபமோ நீ அவனுக்கு காண்பிக்கவில்லை என்றால் அப்ப அவன் துணிச்சா இன்னொரு வீட்டில் செய்யத்தானே செய்வான். அதுதான் இன்றைக்கு சமுதாயத்தில் நடக்குது. அந்த காலத்துல கிராமங்களுக்குலாம் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப எல்லாம் பைபாஸ் உள்ள போட்டு ஒட்டி எல்லாம் போறாங்க. அந்த காலத்துல கிராமங்கள்ல விளக்கு அப்படின்னு இருக்கும். எல்லாருக்கும் கிராமத்துல இருக்கவங்களுக்கு தெரியும். ஊருக்கு அந்த விளக்குல இருந்து ஊருக்கு போறது கொஞ்சம் நேரமாயிரும். அப்ப அந்த விளக்குல ஒரு 2-3 பேர் உட்காந்துருப்பாங்க, வயசு பசங்க வந்திருப்பாங்க. கேட்பான், யார் நீங்க, எங்க போறீங்க, யார் நீங்க அப்படிமா. தம்பி அவன்கிட்ட சின்ன நீ அவனுக்கு நீ உள்ள போற ஆளுக்கு 40 வயசு தான் இருக்கும், 15 வயசு தான் இருக்கும். அப்படி அவங்க பேர் என்ன அப்படிமா, நீங்க பேரை சொல்லணும். எங்க இருந்து வாரீங்க அப்படிமா, அதுக்கும் நீங்க சொல்லணும். எங்க போறீங்க, அவர் வீட்டுக்கு. என்ன விஷயமா போறீங்க? அவன் என்கொயரி தாண்டி தான் நீங்க உள்ள போக முடியும். அந்த என்கொயரியை தாண்டி தான் நீங்க உள்ள போக முடியும். எல்லா ஊருக்கும் இப்படி ஒரு மெக்கானிசம். வயசானவங்களும் இருப்பாங்க. என்ன தம்பி யார் வீட்டுக்கு போறிய, அது உங்களுக்கு யாரு, என்ன சும்மா புரிய அப்படியா அப்படிமா. அவங்கள 110 பேரை தாண்டித்தான் நீங்க அந்த ஊருக்குள்ள போகணும். அவங்கள வெட்ட மாட்டான், குத்த மாட்டான். இது ஒரு சிஸ்டம், சோசியல் சிஸ்டம். இன்றைக்கு அந்த சோசியல் சிஸ்டம் கிராமங்கள்ல இல்லைன்றாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. இப்போ சமுதாயம் என்ன கேட்க வேண்டிய கேள்வி, நான் சட்டத்துல தண்டிக்கணும், அதெல்லாம் 2வது விஷயம்ங்க. அதெல்லாம் 2வது விஷயம். தவறு செய்து ஒருவன் மாட்டினான் என்றால் அவனுக்குரிய அந்த தண்டனையை சமுதாயம் அங்கேயே கொடுக்க தயாரா இருக்காங்கிறதா இன்றைக்குள்ள கேள்வி. அது நிச்சயமாக கிடையாது, நிச்சயமாக இல்லை. அதான் நம்ம கண் கூட பாக்குறது. என்றைக்கு வரைக்கும் எழுதி வச்சுக்காங்க, இவர் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அவர் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, பண்ற தப்புக்கு சமுதாயம் தண்டனை கொடுக்கவில்லை. இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு சமுதாயம் தண்டனை கொடுக்கலையோ அன்ன வரைக்கும் இந்த குற்றங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். நீங்க தடுக்கவே முடியாது. போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போச்சு என்ன செய்யணும், ஒருத்தரை பிடிச்சி உள்ள போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 150 ரூபா 200 ரூபா கவர்மெண்ட் அவனுக்கு சாப்பாடு போட செலவழிக்கணும். அப்போ ஸ்டேஜ் மேல பெயில் தான் விடுவாங்க, கேஸ் போட்டு தான் உள்ள வைப்பாங்க. அப்போ நீங்க இன்பிட்வீன் போலீஸ் விட்டுருச்சுன்னா போலீஸ் உள்ள கொடுத்தா போலீஸால கேஸ் தான் நடத்த முடியும். பெயில் கொடுக்கணும், பெயில் கொடுத்துட்டு தான் வெளில வருவாங்க. இது இயற்கை, இதுதான் சட்டம். சட்டத்தை பார்த்து ஒருத்தன் பயப்படணும். சட்டம் பார்த்து எப்ப பயப்படுவான்னா, அரேபியா மாதிரி தப்பு பண்ணீங்கன்னா கொன்னுருவான்னு நினைச்சா பயப்படுவான். நம்ம ஊர்ல அந்த பயம் இல்லை. அப்ப அந்த பயத்தை யார் கொடுக்க வேண்டும்? சமுதாயம் கொடுக்க வேண்டும். சமுதாயம் கொடுக்கிற பயத்துலதான் ஐயோ இந்த தப்பு பண்ணோம்னா நம்ம கையை உடைச்சிருவானுங்க, காலை உடைச்சிருவானுங்க, நம்மளை கொன்னுருவானுங்க ஒரு பயம் இருந்துச்சுன்னா இந்த தப்பை யாருமே பண்ண மாட்டாங்க. இன்றைக்கு சமுதாயத்துல இந்த பயம் இருக்கா? இல்லவே இல்லை. பெண்களுக்கு எதிரான கொடுமை பண்ண அது எல்லா கொடுமையுமே அது ஒரு கொடுமை தான். ஏன்னா அதை ஒரு பிரஸ்டீஜா, ஒரு குடும்பத்தோட கௌரவமா இன்று யாருமே பார்க்கிறது இல்லை.
அப்படி பார்த்தாங்கன்னா நிச்சயமா அந்த கொடுமைகளை விட மாட்டாங்க. அப்போ பெண்களுக்கு ஏதாவது கொடுமை நடக்குங்கிற போது பாருங்க, நிறைய இதெல்லாம் இந்த சொல்லதான் காரணம் கிடையாது. அந்த 3 வயசு பிள்ளை என்ன தப்பு பண்ணுச்சு? ஒரு 3 வயசு பிள்ளைய ஒருத்தன் இப்படி வேட்டையாடுறான் அப்படின்னா அவன் மனுஷனே கிடையாது. அவனுக்கு மனித சட்டங்களே பொருந்தாது. அவனுக்கு நீ கொடுக்கிற தண்டனையும் மனிதனுக்கு கொடுக்கிற தண்டனையே இருக்கக்கூடாது. ஒரு 30 வயசு பொம்பளை ஒருத்தர் ரேப் பண்றான், அதே தப்பு. 3 வயசு குழந்தை எப்படி நீ ஒருத்தனால ரேப் பண்ண முடியும்? எப்படி ஒரு மனிதனுக்கு அந்த அந்த மிருக வெறி வரும்? அவனை நீங்க மனுஷன் அவன் நீங்க தட்டி தடவை கொடுத்து எப்பாப்பா இவெல்லாம் திருடிடுவான்ப்பா அப்படின்னு சொல்லி விட்டீங்கன்னா, சமுதாயம் அதை சட்டமா அவனை தண்டனை கொடுக்கணும். சமுதாயம் தண்டனை கொடுக்காம போட்டுச்சுன்னா இதே மாதிரி பல மனித மிருகங்கள் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும். அப்ப சமுதாயம் என்ன பண்ணும்? நிப்பிட் இந்த பட் இந்த மாதிரி ஆட்களை சமுதாயத்தின் வெளியில வைக்கிறது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் வெளியில வைக்காம போங்க. அவன் வாழ்நாள் முழுசு மறக்காத மாதிரி ஒரு தண்டனையை சமுதாயம் அவனுக்கு கொடுக்க வேணும். அவனை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் மனசு வேகணும், அவன் பயப்படணும். 100க்கு 98 பேர் ஒழுங்கா இருக்கான், 2 பேரும் தான் தப்பு பண்ணாங்க. அந்த 2 பேர் பண்ற தப்பு எவ்வளவு கொடுமையா இருக்கு பாருங்க. அந்த 2 பேருக்கு எந்த அளவுக்கு தண்டனை கொடுக்கணும்னா இனிமேல் அந்த 2 பேர் கூட வராதுங்கிற அளவுக்கு தண்டனை கொடுக்கும். நாம் தயாராக இருக்கின்றோமா? நிச்சயமாக இல்லை. நாம நம்மளை திருத்திக்காம, நாம இந்த தப்பு பண்றவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம, போலீஸும் சட்டமும் எல்லாத்தையும் செய்யும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு அவங்க மட்டும் சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு மாற்றமும் நடக்காது. முதல்ல இந்த பெண்கள் பாதுகாப்பை அரசியலாக்குறதா அனுப்போம். அவங்க பண்ண தப்பு வெறுமனே அரசியலாக்கி வெறுமனே அரசியல் அவுட்டாங்க கிடையாது. பெண்கள் பாதுகாப்பு என்பது சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு ஆண்மகனின் கடமை. ரோட்ல ஒரு பொண்ணு வெளியில போச்சு அப்படின்னா அந்த ரோட்ல இருக்க எல்லா ஆண்மகன்களோட கடமை அந்த பெண்ணோட பாதுகாப்பு. இது ஏதோ கூட்டிட்டு போய் ரேப் பண்ணா நம்ம தடுக்க முடியாது. பட் ரோட்ல நடக்கும்போது சின்ன சின்ன சம்பவங்கள் நடக்குது, பஸ்ல போகும்போது சின்ன சின்ன சம்பவங்கள் நடக்குது. இதெல்லாம் யார் கேட்கிறா? யாரும் கேட்க முடியாத ஒரு சமுதாயத்தில் நம்ம இருக்கின்றோம். அதுக்கு காரணம் நம்ம அப்படி சமுதாயத்தை உருவாக்கிட்டோம். நம்ம உருவாக்கிட்டு சமுதாயம் தட்டி கேட்காம சட்டம் சரியில்லை, போலீஸ் சரியில்லை, அது சரியில்லைன்னா நம்மளை தவிர எல்லாத்தையும் நம்ம குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா இந்த தவறுகள் நிக்காது, தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். சமுதாயமே நீ திருந்து பெண்களுக்கு பாதுகாக்க வேண்டிய கடமை இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் உண்டு. அதை அவர்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் வெளியில் வருகின்ற ஒவ்வொரு பொண்ணும் இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு நடக்கலாம், நாளைக்கு உங்க வீட்டு பொண்ணுக்கு நடக்கலாம், உங்க அண்ணனுக்கு உங்க அக்காவுக்கு நடக்கலாம், உங்க தங்கச்சிக்கு நடக்கலாம், உங்களோட சித்தி பிள்ளைக்கு நடக்கலாம், உங்க மாமா பிள்ளைக்கு நடக்கலாம். அதை நீங்கள் மனதில் வைத்து செயல்பட வேண்டும். மீண்டும் சந்திப்போம்.